நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, தளபதி, எங்க அண்ணா, உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்குற போல தான் தோணும். அதனால 2 வரி மட்டும் பாடிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால, நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால. செஞ்சிடலாமா? ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க. ஆனால் அது வந்து கிடைக்கல. அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் என்ன வைக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து வெளியில் ஒரு பை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பையில் வந்து அவரோட ஃபோட்டோ வித் ஆட்டோகிராஃபோட கொடுத்தா நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அண்ணா அது நீங்கள் அண்ணாவை செய்யணும், நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4 பேர் அவர் செய்கிற விஷயத்தை பார்த்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் அவர் எப்படி இருக்கணும், அவர் டைலாக்கே தான், உசுப்பு ஏற்றுறவங்கிட்ட உம்முனும் கடுப்பை ஏற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்குமா? அதே மாதிரி தான் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம், இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் அண்ணனோட தீவிர ரசிகை.
மாநில மொழியில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நிகழ்கால கர்ம வீரரே, உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி. சண்முகப்பிரியா. நிகழ்கால கர்ம வீரரே, உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி. சண்முகப்பிரியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணாவை பார்த்தது நிஜமா அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைக்கிறப்ப தான் அதோட வேல்யூ தெரியுது. அண்ட் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது. அண்ட் நம்ம மாநிலத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அண்ட் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம விஜய் அண்ணா நம்ம ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியாகவும் எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாகவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அண்ணா, கண்டிப்பா நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நன்றி. அடுத்ததாக சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது.